வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். அனைவருக்கும் ஹனுமன் ஜெயந்தி வாழ்த்துக்கள். ஆஞ்சநேயர் அருளால் நீங்கள் எல்லாரும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பேரு புகழ் நிம்மதியோடு நீண்ட காலம் நல்லா வாழ வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பக்த ஆஞ்சநேயர் பற்றி ஒரு பதிவு. அதாவது காஞ்சி பெரியவரை பார்க்குறதுக்கு ஒரு பக்தர் வந்திருந்தார். அவர் மனசில் நீண்ட காலமாக ஒரு சந்தேகம் ஆஞ்சநேயரை பற்றி. அது நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தாலும் ஒன்றும் விளக்கம் இல்லை, நம்ம மகா பெரியவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்தார். வந்துட்டு அங்கே இவர் ஏதோ கேட்குறதுக்காக உட்காந்துருக்காருங்கிறத மகா பெரியவா யூகத்தால் தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க உங்கள் சந்தேகத்தை அப்படின்னாரு. இவர் அப்படியே தயங்கினதுக்கு உடனே இவர் சொன்னார், ஆஞ்சநேயரை பற்றி தானே அப்படின்னு கேட்டார். உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்ன, ஆமாங்க, ஆனால் ஆஞ்சநேயரோட மகிமை எல்லாருக்கும் தெரிஞ்சது, அவரை பற்றி இல்லை. ஏன்னா அவருக்கு சாத்தக்கூடிய ஒரு வடைமாலையை பற்றி ஒரு சந்தேகம் அப்படின்னு ஒன்று. அது என்ன சந்தேகம் அப்படின்னு இவர் கேட்டார். உடனே இங்கே தென்னிந்தியாவில் எல்லாம் அந்த உளுந்து மிளகும் கலந்த ஒரு வடைமாலை சாத்துறோம். வட இந்தியாவில் ஜாங்கிரி மாலை சாத்துறாங்க. என்ன இந்த மாதிரி இந்த வடைமாலை சாத்துறதுக்கும் என்ன காரணம்? ஏன்னா அது 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்த்தே அவங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. உடனே மகா பெரியவா சொன்னார், அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம சாதம் ஊட்டுறப்ப தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சுவாரஸ்யமாக எதையாவது வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்காக வீட்டோட முற்றத்துக்கோ இல்லை வாசலுக்கோ நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே அந்த நல்ல காற்று ஓட்டத்தில் நல்ல காற்று வீச அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே அந்த குழந்தை சாப்பிட்றது தெரியாமல் நல்லா சாப்பிடும், தாய்மாரும் சந்தோஷம் அடைவாங்க. அது மாதிரி குழந்தையா ஆஞ்சநேயர் இருந்தப்போ அப்படியே வானத்தில் பார்த்துட்டு அந்த சூரியனை பார்த்து, ஆஹா அருமையான பழமாக இருக்கே, இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த சூரியனை பிடிக்கிறதுக்காக அப்படியே வாயுபுத்திரன் இல்லையா, அப்படியே பறந்து போகிறாரு. இவர் அவ்வளவு வேகமாக போகிறத பார்த்து தேவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்ன இப்படி இவ்வளவு வேகமாக போய் அதுவும் சூரிய பகவானை பிடிக்க முடியுமா, இவர் போகிறாரே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் ராகுவும் கிரகண காலத்தில் சூரியனை பிடிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தது. இந்த ஆஞ்சநேயரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியலை ராகுவால். அவர் தோத்துறாரு. உடனே அந்த ரேஸில் தோத்த ராகு பகவான் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு மிகவும் பிரீத்தியான உளுந்துனால் ஒரு பலகாரம் செஞ்சு உங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணுனா என்னால் ஆன தோஷம், ராகு தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறாரு. உடனே சரி, என்ன மாதிரி நைவேத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன மாதிரியே இருக்கணும், அதாவது நீளமாக இருக்கணும், என்ன ஒரு பாம்பு வடிவத்தில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். உடனே அதிலிருந்து தான் உளுந்து கலந்து உளுந்தோட உப்பு போட்டு மிளகு கலந்து ஒரு வடைமாலை. அதாவது தென்னிந்தியாவில் உப்பளங்கள் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் வெளிநாட்டுக்கு கூட உப்பெல்லாம் நம்ம இது தென்னிந்தியாவில் நிறைய ஏற்றுமதி ஆகுது எல்லா இடத்துக்கும். அதனால் உப்பு கலந்த ஒரு உணவுப் பொருளான உப்பு மிளகும் கலந்த ஒரு உளுந்தோடு கலந்த உணவுப் பொருளான வடைமாலை இங்கே சாத்தப்படுது. வட இந்தியாவிலலாம் கரும்பு விளைச்சல் ரொம்ப அதிகம். அங்கே வட இந்தியர்கள் ரொம்ப இனிப்பு தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு காலை உணவுக்கு கூட அவங்க இனிப்பை விரும்புவாங்க. அதனால் அங்கே உளுந்தோட கலந்த இனிப்பு கலந்த ஜாங்கிரி மாலை அங்கே சாத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மகா பெரியவா உப்பு கலந்ததாக இருந்தால் என்ன, இனிப்பு கலந்ததாக இருந்தால் என்ன, உளுந்து கலந்ததுனால அதை ஆஞ்சநேயருக்கு சாத்துறதுனால ராகு தோஷத்துலேருந்து பக்தர்கள் நிவர்த்தி கிடைக்குது அப்படின்னு அவர் விளக்கம் சொல்கிறாரு. இவருக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாருக்கும் இந்த விளக்கத்தை கேட்டு அப்படியே ரொம்ப மனமகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இதை நம்ம இன்றைக்கி நம்ம இந்த ஹனுமன் ஜெயந்தியில் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள்.